ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எடுத்தது தான். வாஷ் பண்ணி போட்ட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்காமே இருந்துச்சு. சரி, அதை மடித்து வைப்போன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக மடிச்சுட்டு அவங்க ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். வீட்டில் வேலை செய்யும்போது ஒரு 2 விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். ஒன்று வந்து வீடு பெருக்கிறது, இன்னொன்று ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது. வீட்டில் இருக்க கஷ்டமான ஒர்க்கெல்லாம் கூட பண்ணிவிடுவோம். பட் இந்த வீடு பெருக்கிறதோ ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிற 2 வேலையும் செய்ய மட்டும் ரொம்ப லேசியாக இருக்கும். அது ஏன்னே இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல. உங்களுக்கு எந்த ஒர்க் செய்ய ரொம்ப லேசியாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அம்மாவும் தங்கச்சியும் பசிக்குதுன்னு சொன்னதுனால நைட் டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் சாப்பாட்டுக்கு இட்லி, அப்புறம் அது கூட வச்சு சாப்பிட்டேன். எக் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவு கலக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக வரும் சில பேருக்கு. நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கட்டி கூட இல்லாமல் இட்லி நல்லா புசுன்னு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லி மாவு கூட பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட், அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி 3 டைம்ஸ் மட்டும் கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு நல்லா உப்பி வந்துடும். இப்போ நீங்கள் கலந்திங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் மாவு நல்லா புசுன்னு சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. நெக்ஸ்ட்டு வந்து முட்டை கூட கல் உப்பு சேர்த்து பாயில் பண்ண வச்சுட்டேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, பச்சை மிளகாய் இல்லைன்னா ரெட் சில்லி சேர்த்து அரைச்சிட்டு குழம்பு, கிரேவி, தொக்குலாம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். எக் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில், கடுகு, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு மசாலா பவுடர் சேர்த்துக்கணும். மசாலா பவுடர்ஸ்க்கு மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
இதுக்கப்புறம் கிரேவி நல்லா திக்காக வரத்துக்கு தேங்காய் கட் பண்ணிவிட்டு அது கூட 4 கிராம்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். ஃபைனலாக பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி கலந்தோம்னா கமகமன்னு எக் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த எக் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி கூட மட்டும் இல்லாமல் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இட்லி தட்டில் கலக்கி வச்சுருக்க மாவு ஊற்றிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி கூட நம்ம வச்ச கிரேவி சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட தாராளமாக 4-5 இட்லி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.